கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சேகுவர் அவர்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய காணொலிகள் நீங்கள் பார்க்க முடியும். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அமைச்சர் சரத்குமார் அவர்கள் ஐபிஎல் ஸ்டேடியத்தில் ஒரு போதைப்பொருள் யூஸ் பண்ணுறாரா, இல்லை அது குழந்தைக்கு மருந்து கொடுத்தா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதனை கண்டித்து அவரோட பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி டிஎம்கே அவங்க இன்றைக்கி போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதில் மா சுப்பிரமணியம் அவர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎம்கே நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அது அவங்க பீரியடில் தான் நடந்திருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோனா அது அவங்க பீரியடில் தான் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கு இல்லை, எனக்கு சார், நான் என்னுடைய பார்வையை நான் பதிவு பண்ணிடுறேன். இந்த சம்பவம் ஐபிஎல் அந்த கிரிக்கெட் போட்டியில் இவர் பண்ணக்கூடிய அந்த வீடியோ இருக்குல்ல, ஒன்று அந்த வீடியோ நீங்கள் ஃபேக்குன்னு சொன்னாலும் அது செக்கிங் போயிட்டு தெரிஞ்சிடும், ஃபேக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஃபேக்குன்னு சொல்ல நடந்த சம்பவம் தான், ஆனால் அதை நான் குழந்தைக்கு மாத்திரையை நான் தூள் பண்ணேன்னு சொல்கிறேன். உள்ளபடியே நான் சொல்கிறேன் சார், நாங்களும் பிள்ளைய வளர்த்துருக்குறோம் சார். இந்த 90களுக்கு பிறகு நான் சொல்கிறது 90ஸ்க்கு பிறகு, நான் சொல்கிறது 2000க்கு பிறகுன்னு வச்சுக்கங்களேன். 90ஸில் தான் குறைஞ்சிது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத்திரையை தூள் பண்ணி போடுறதுன்றது 80களில் மாத்திரையை தூள் பண்ணி இதை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இந்த பிள்ளைகள் சாப்பிட்றதில்ல, அதை வாமிட் எடுத்துருங்க. அது மருந்து மாத்திரை வேலை செய்யாது. எல்லா குழந்தையும் அப்படி தான். குழந்தைங்க நீங்கள் மாத்திரை கொடுத்தீங்கன்னா அது கசப்பு இருக்கிறதுனால அதுக்கு மருந்து எடுத்துருங்க. அப்போ அது என்ன கேட்டால் கொஞ்சம் இனிப்போடு சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ எங்கள் காலத்தில் எடுத்துங்களேன், இப்போ எனக்கு நான் 70ல் பிறந்தேன். ஒரு 5 வயசு 8 வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருப்பார். ஒரு குண்டு பல்ப் போட்டு கிராமத்தில் ஒரு டாக்டர் இருப்பார். அவர் ரொம்ப ரேரஸ்ட் ரேர். அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் கிடையாது. அந்த காலத்தில் அந்த காலத்து டாக்டர்னால் எம்பிபிஎஸ் கிடையாது. எம்பிபிஎஸ் இல்லாத ஏதோ ஒன்று போட்டு எம்ஆர்ஹெச் ஏதோ ஒன்று போட்டு அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போவாங்க. அவர் என்ன சொல்வார் கேட்டால், 2 மாத்திரை கொடுப்பார். இந்த 2 மாத்திரை பாதி எடுத்து உடச்சி போட்டு தூள் பண்ணி கொடுங்கன்னுவார். அது ஒன்று. அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, அந்த மாத்திரை தூள் பண்ணி பவுடரை வாயில் போடும்போது பார்த்தீங்கன்னா வாமிட் வரும். அவ்வளோ கசப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு காலகட்டம். ஆனால் 90களுக்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது 50% குறையுது. 2000க்கு பிறகு எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிரப், அந்த மாத்திரையை தூள் பண்ணி போடும்போது என்ன கேட்டிங்கன்னா, அதை கொடுத்துட்டு உடனே சக்கரை தண்ணி ஊற்றுவாங்க எங்கள் வாயில், அந்த கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இது எதுக்கு இந்த தொல்லை? சிரப்பாகவே கொடுத்துருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே அநேகமாக உங்கள் காலத்தில் எல்லாமே நீங்கள் சிரப்பு தான் சாப்பிட்ருப்பீங்க, சரிங்களா? அது கோல்டுக்காக இருக்கட்டும், அது ஃபீவருக்கு, எந்த சிரப்புனா சிரப்பு பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விட்டமின் டேப்லெட் எல்லாம் டானிக்காக மாறிச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இது அவர் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மாத்திரையை தூள் பண்ணி அது எந்த டாக்டராக சொன்னாரா சார் இது வரைக்கும்? இவர் எந்த டாக்டர்கிட்ட 2 வருஷம்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியலை சார். நீங்கள் குழந்தைய எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க, எந்த டாக்டர் இந்த மாத்திரையை தூள் பண்ணி சாப்பிட சொன்னார்? நீங்கள் அதை சொல்லலாம். நான் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன், இல்லை இந்த பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனேன், அங்கே தான் கொடுத்தாங்க, இந்த மாத்திரையை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சரி அப்படியே கூட இருக்குது சார். நீங்கள் குழந்தைக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறீங்க, தூள் பண்ணி கொடுக்குறேன்றீங்க. தூள் பண்ண விவகாரத்துக்கு அப்புறம் போவோம். தூள் பண்ணி கொடுக்குறீங்க, அது எப்படி சார் நீங்கள் தக் லைஃப் ஆகிடும்? நான் கேட்குறேன், அது எப்படி தக் லைஃப் ஆகிடும்? சரி, அப்படின்னா நீங்கள் தூள் பண்ணுறீங்க சார். மாத்திரையை நீங்கள் எப்படி சார் நீங்கள் தூள் பண்ண முடியும்? செல்ஃபோனில் வச்சு நீங்கள் தூள் பண்ண முடியுமா சார்? சரி, அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு என் கையில் இருக்க ஏடிஎம் கார்டு கொடுக்குறேன் சார். அந்த ஏடிஎம் கார்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாத்திரையை நீங்கள் தூள் பண்ணி காட்டுங்க சார் பார்க்கலாம். ஏதாவது ஒரு மாத்திரை, ஏன் அந்த சரத்குமார்ட்டே நான் ஒரு மாத்திரை, அவர் என்ன மாத்திரை சொல்கிறாரோ அந்த மாத்திரையை தரோம் சார், கையில் ஏடிஎம் கார்டு கொடுக்குறேன் சார், அதில் தூள் பண்ணி காட்ட சொல்லுங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது விளையாட்டுக்காக நான் சும்மா விளையாட்டுன்னா நீங்கள் பேசுகிறீங்க, நல்லா தெரியுது. நீங்கள் ஏதோ ஒரு பவுடர் நான் சொல்லி இப்போ நான் போதை மருந்துன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. ஆனால் குற்றச்சாட்டு வைக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய பதிலை மட்டும் தான் நான் பேசுகிறேன். குற்றச்சாட்டு வரும்போது நீங்கள் சொல்கிறீங்களா பதில், அந்த பதிலை மட்டும் பேசுகிறேன். நான் அந்த பவுடர் என்னன்னு எனக்கு தெரியாது, அது என்ன ட்ரக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் குழந்தைக்கு மருந்துக்காக நான் மாத்திரையை தூள் பண்ணேன். அந்த மாத்திரையை தூள் பண்ணுறது செல்ஃபோனில் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டு சிப் பண்ணுறீங்க, மிக்ஸ் பண்ணுறீங்க தெரியுமா? அங்கே தான் சார் இருக்குது சிக்கல். அது மாத்திரை கிடையாது. மாத்திரை தூள் பண்ணுங்க, எந்த மாத்திரையும் நீங்கள் தூள் பண்ணி காட்டுங்க சார், எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் அது எப்படி நீங்கள் தூள் பண்ணீங்க பார்க்கலாம். எந்த மாத்திரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சு தூள் பண்ண முடியாது சார். இது காது குத்துற வேலை. நம்மளாம் சின்னதுலேயே கூட்டு போய் முருகன் கோயிலில் குத்தியாச்சு.
இதெல்லாம் பண்ணணும். தப்பு, நீங்கள் ஏதோ ஒரு தப்பு நடக்காத நீங்கள் மறைக்க பார்க்குறீங்க. சென்னையில் வந்து பார்த்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் அதை தக் லைஃப்னு வேறு போடுறீங்க, உங்கள் செல்லுலேயே தான் போடுறீங்க தக் லைஃப்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ சென்னையில் வந்து அதிகமாக போதைப்பொருள் வந்து கடத்தலாக இருக்குன்னு ஒரு படத்தில் இதை தயவு செஞ்சு அனுமதிங்க. ஒரு படத்தில் இது சில பேர் கேட்குறாங்க எங்கிட்ட, நேற்று கூட ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, அது தவிர்க்க முடியாமல் இதை சொல்கிறேன். சார் இதை வந்து அவர் அப்படி ஒரு வேளை போதைப்பொருளை வந்து அவர் மிக்ஸ் பண்ணுறதா வச்சுக்கோங்க சார், அதை வந்து ஃபோட்டோ எடுத்து தக் லைஃப்னு அவர் போடுறாருல்ல, அப்போ அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாமே. கரெக்ட் தான். இதை தான் ஒரு படத்தில் அவங்க தலைவர் பண்ணியிருப்பார். சிகரெட்டை வாயில் வச்சுட்டு போய் வந்து ஜிப்பை சரி பண்ணுவார். அப்போ உடனே வந்து கண்ணாடியிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து கேட்பாங்க, சிகரெட் பிடிச்சது மேலே வழக்கு போட சொல்லு, வாயில் வச்சா தான் பிடிப்பீங்களா இல்லை பற்ற வச்சா பிடிப்பீங்களான்னு கேட்பார். இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தானே சார்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போட்டோ மிக்ஸ் பண்ணுறது போட்டு தக் லைஃப் போட்டால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்களா? அது என்ன பவுடர் உங்களுக்கு தெரியுமா? இப்போ சொல்கிறேன், அதே மாதிரி அன்றைக்கி சொல்லியிருப்பார். இது இப்போ மாத்திரை சொன்னார் இல்லையா, அப்போயும் அந்த மாத்திரை கதையை அப்போ சொல்லியிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது விட்டமின் பவுடர் சொல்லியிருக்கலாம், அல்லது வந்து எது வேணால் சொல்லியிருக்கலாம். அது எப்படி நீங்கள் ட்ரக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ நம்ம சொல்ல முடியாது சார், அது ட்ரக்குன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஆனால் நீங்கள் சொன்ன பதிலை வச்சு நம்ம சொல்கிறோம். குற்றச்சாட்டு வருது, நீங்கள் கொடுக்குற பதில் வந்து சரியில்லை, அவ்வளோதான். இப்போ தொடர்ச்சியாக வந்து பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் வந்து தமிழகத்தில் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம் போன ஆட்சியை விட. நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 வயசு குழந்தைய வந்து கிணத்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி குற்றங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது இல்லை சார், பொதுவாக வந்து இந்த காவல்துறை மீதும் சட்டத்தின் மீதும் காவல்துறை மீதும் நீதிமன்றத்தின் மீதும் மக்களுக்கான அந்த அச்சம் இருக்குல்ல, அது குறையுது. நம்ம பொதுவாக வரும் காவல்துறையை மட்டுமே பிடிச்சின்னு தொங்கக்கூடாது. சட்டம், காவல்துறை நடவடிக்கை, நீதிமன்ற பரிபாலன முறைகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சம் இல்லை, மரியாதை இல்லை. ஒரு மரியாதை கலந்த அச்சம் இருக்கணும். நம்மளாம் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான், சட்டத்தை மீறி நம்ம செயல்பட முடியாதுன்ற அந்த உணர்வு வந்து எல்லா மனிதர்களுக்குள்ளே இருக்கணும். இல்லை இது பண்ணால் இல்லை இதுக்கான தண்டனை இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இருக்கும். இப்போ வந்து இந்த மக்கள்கிட்ட அது இல்லை. பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ற ஒன்று இருக்குது. அதனுடைய விளைவு என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து டொமஸ்டிக் க்ரைமும் நடக்குது, சோஷியல் க்ரைமும் நடக்குது. இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், இது வந்து சொந்த அத்தையே தூக்கிட்டு போய் குடும்ப பகை காரணமாக ஏதோ ஒரு காரணமாக கொண்டு போய் குழந்தைய கொண்டு போயிட்டு கிணத்துல போட்டுற வீசன்னு தெரியுது. இது ஒரு டொமஸ்டிக் க்ரைம். இதை வந்து காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எப்படி சார் வந்து இதை போயிட்டு அவங்க வந்து தடுக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், மனசாட்சியோடு பேசணும். காவல்துறைக்கு வந்து மை போட்டு பார்க்கறது கிடையாது சார். டெய்லி மை போட்டு பார்த்துட்டு இல்லை வந்து மாயக்கணக்கில் போய் பார்த்துட்டு எங்கெல்லாம் குற்றம் நடக்குன்னு சொல்லிட்டு உடனே ஸ்பைடர் மணி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோப் அனுப்புறதுக்கு. இது டொமஸ்டிக் க்ரைமு. இது ஒரு வீட்டுக்குள்ளே நடக்குது. ஒரு கணவன் வந்து மனைவி பிள்ளைகளை நார்த்தில் நடந்த சம்பவம், மனைவி போய் குத்தாட்டம் போடுறாங்க ஒரு கோயில் திருவிழாவில். அங்கே இருக்கிறவங்களாம் அந்த வீடியோ படம் பிடிச்சி வைரலாக்கி விட்றாங்க. அது புருஷனுக்கு அவமானம் ஆயிடுச்சு. நேராக போனால் பிள்ளைகளை வெட்டி போட்டான், 3 பிள்ளைகளை பொண்டாட்டியும் வெட்டி போட்டான். இது எப்படி தெரியும்? இவன் வீட்டுக்குள்ளே செய்ய போகிறான்றது எப்படி தெரியும்? மனைவி கிட்ட தகராறு, குழந்தைய கொண்டு போயிட்டு வந்து கிணத்துல போட்டுறாங்க. அது எப்படி தெரியும்? அந்த காலத்தில் நல்லத்தங்கால்னு கதை தெரியும்னு நினைக்கிறேன். நல்லத்தங்கால் தன் கணவன் வறுமையில் இருக்கிறான், அந்த நாடே வறுமையில் இருக்குது. அங்கேருந்து தன்னுடைய பிள்ளைகளோடு கிளம்பி வராங்க. அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துட்டு 5 பிள்ளைகள் நினைக்கிறேன். அந்த பிள்ளைகளோட நேராக வராங்க. 5 8 ஞாபகம் எனக்கு. அந்த நல்லத்தங்கால் கதை ரொம்ப எப்போது படித்தது. அது 8 பிள்ளைகள் நினைக்கிறேன். அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு நேராக வந்து தன்னுடைய சொந்த அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க, அந்த நாட்டுக்கு போகிறாங்க. அண்ணன் வந்து காட்டுக்கு வேட்டையாட போயிருக்காரு, போய் வர 1 மாதம் ஆகும். அப்போ வந்து அங்கே நடக்கிற அவமானங்கள் தாங்காமல், அன்னி செய்யக்கூடிய அவமானங்கள் தாங்காமல் ரிட்டர்ன் வரும்போது ஒரு காட்டு பகுதியில் அந்த கிணத்துல எல்லா பிள்ளைகளையும் தூக்கி போட்டுட்டு இவங்களும் விழுந்து செத்துடுறாங்க. இது நல்லத்தங்கால் கதை. இது வறுமை காரணமாக தன்னுடைய நாட்டிலேருந்து வந்து தன் அண்ணன் நாட்டுக்கு போயிட்டு அங்கே அவமானம் தாங்காமல் ரிட்டர்ன் வரும்போது அந்த கிணத்துக்குள்ளே விழுந்து அவங்களும் உயிரை மாச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தன் கணவனும் தேடி வரான், அண்ணனும் தேடி வரும்போது அங்கே கிணத்துக்குள்ளே இருக்கிற பார்த்துட்டு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மனசில் வந்துட்டு அங்கே கணவன் தானே அதிர்ச்சியில் செத்து போயிடுறான்.
அண்ணங்காரன் நேராக போயிட்டு தன் மனைவி தானே இந்த காரணம்னு சொல்லிட்டு மனைவியை கொண்டுட்டு அங்கே இருக்கிற அவங்க சொந்த பந்தங்க அத்தனை பேருக்கு கொண்டுட்டு அவனும் செத்துறான். இது நல்லத்தங்கால் கதை. இப்போது வத்திராயிருப்பு போனீங்கன்னா அது விருதுநகர் மாவட்டத்தில் அங்கே இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து க்ரைம். இது ஒரு கதை நீதி சொல்லுது. என்ன சொல்லுது கேட்டால், வறுமை காரணமாக வந்து யார் வந்தாலும் அவங்கள வந்து புறந்தள்ளாதீங்க அப்படின்னு தான் இந்த கதையோட சாராம்சம். இது மாதிரி பார்த்திங்கன்னா வறுமைக்காக கூட பல இடங்களில் அந்த டொமஸ்டிக் க்ரைம் நடக்குது சார். இதுக்கு வந்து காவல்துறை என்ன செய்ய முடியும்? ஏதோ நான் காவல்துறைக்கு முட்டு கொடுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சோஷியல் க்ரைம் சொல்லுங்கள், 2 ரவுடிகளுக்குள்ளே வெட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லுங்கள், இல்லை வங்கியில் கொள்ளை அடித்தாங்க சொல்லுங்கள், இல்லை வந்து ஏதோ இது ஒரு பொது இடத்துல நடக்கக்கூடிய வந்து வன்முறைகள் சொல்லுங்கள், அங்கே நீங்கள் சொல்லலாம். 4 சவுத்துக்குள்ளே நடுராத்திரியில் எவன் என்ன பண்ணான்னு எப்படி சார் தெரியும்? அப்போ பொதுவாக மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பகை உணர்வு வந்து குறையணும், பாச உணர்வு அதிகமாகணும்னு சொன்னால் அதுக்காக இந்த சமூகமே மாறணும். அப்போ தான் அந்த இப்போ எல்லாம் பொருளாதார தாக்கம் அதிகமாக இருக்குது சார். ஒருத்தனுக்கு தொண்டையில் காலை வச்சுட்டு நம்ம பிழைக்கணும்னு நினைக்கிறான். அப்போ டொமஸ்டிக் க்ரைமும் அந்த வகையில் தான் வருது, சோஷியல் க்ரைமும் அதுதான் அடிப்படை. அப்போ இங்கே பொருளாதார தாக்கமே வந்து ஒரு பக்கம், அது தாண்டி இங்கே மது மற்ற கலாச்சாரங்கள் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து டொமஸ்டிக் க்ரைமுக்கும் சோஷியல் க்ரைமுக்கும் ஒரு 50% வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிற போதை கலாச்சாரம் தான் காரணம். அதுக்கப்புறம் பொருளாதார கலாச்சாரம் ஏற்றத்தாழ், அந்த பொருளாதார ஏற்றத்தாழ். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த நிலைகள்லாம் மாறணும். அப்போ இங்கே வந்து இந்த ஆட்சியே வந்து பார்த்தீங்கன்னா மதுவை நம்பி தான் சார் ஓடிட்டு இருக்குது. அப்புறம் பிரச்சனை வராமல் என்ன செய்யும்? அப்போ போலீஸ் மட்டும் தனியாக நீங்கள் செயல்படணும்னு நினைக்கிறீங்க, ஆட்சி ஒரு பக்கம். இப்போ நான் கேட்குறேன், வந்து ஒரு டாஸ்மாக் கடையில் குடிச்சிட்டு நடு ரோட்டில் ஆடிட்டு போகிறான், அவன் மேலே கேஸ் போட முடியுமா சார்? அவன் மேலே கேஸ் போட முடியாது. அப்படி தான் இருக்குது இங்கே நிலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக காவல்துறை மீது கொள்ளும். அதனால தான் சொல்கிறது, ஆட்சி மாற்றல, ஆட்சி முறை மாற்றம். திமுக என்ன ஆட்சியில் என்ன இருந்தால் அதே தான் சார் இவங்க ஆட்சியில் இருக்குது. என்ன சார் மாற்றம் இருந்துச்சு? அது தாண்டி தானே இருக்குது. வேணால் எண்ணிக்கையில் வேணால் சொல்லிக்கலாம், அவங்களுக்கு எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சு, இவங்களுக்கு எண்ணிக்கை. நேற்றைய தினம் வந்து உதயநிதி பேசுகிறத பார்க்குறான், மனசாட்சிக்கு விரோதமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிற கேட்டால், அவங்க ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தது, இந்த ஆட்சியில் மோசமாக இருக்குன்றார். என்ன நீங்கள் சொல்லுங்கள், ஒரு மாதத்துலையா சார்? அதான் அவர் என்ன சொல்கிறார், எண்ணிக்கையில் கூடுதலாக இருக்கலாம் சார். அங்கே 100 வழக்கு பதிவு வச்சா இங்கே 110 இல்லை 120 150 கூட வச்சுங்க. ஆனால் சிறப்பாக இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இங்கே ஆட்சி முறை மாற்றம். இங்கே தண்டனைகள் கொடுக்கணும்ல சார். இங்கே தண்டனையே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யார் மீதும் வந்து ஒரு அச்சமே இல்லையா, குற்றவாளிகள் அச்சம் இல்லையா இப்போ இருக்கிற தண்டனையில். அப்போ மொத்தமாக மாறணும். அதனால தான் இப்போ மொத்தமாக மாறணும், அந்த முறை மாறணும், சிஸ்டம் மாறணும். இதை தான் அன்றைக்கே சொன்னார் ரஜினிகாந்த், சொன்னார். எல்லோரும் அவருக்கு பிடிச்சி திட்டினாங்க. சிஸ்டம் மாற்றணும், சிஸ்டம் மாறணும், அதுதான் முறை. அதுதான் சீமான் சொல்கிறார். சீமான் சொல்கிறதும் சீமான் சொல்கிற ரஜினிகாந்த் சொல்கிறதும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆட்சி முறை மாற்றம். சிஸ்டத்தை மாற்றாமல் நீங்கள் வந்து இருக்கிற ஆளுங்க மட்டும் மாற்றி நீங்கள் அதே தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதே போதை, அதே சரக்கு, அதே தானே இருக்குது. அதான் சொல்ல, அதே டெய்லர், அதே வாடகைன்னு வாங்கலை ஒரு காமெடியில், அது மாதிரி தானே இருக்குது. அடுத்தா காவேரி இஷ்யூக்கு வந்து டெல்லி பிரதிநிதியாக வந்து ஒரு கர்நாடகரை வந்து நியமித்ததாக வந்து ஒரு பெரிய சிக்கல் போயிட்டுருக்கு. அதில் வந்து சீமான் அவர்கள் வந்து இதை வந்து எதிர்க்கிறாரு. ஆனால் கூட்டணியில் வந்து இருக்கக்கூடிய திருமா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து உட்கட்சி பிரச்சனை, இது நமக்கு அப்படின்னு. சீமான் அவர்கள் சொல்கிறத நம்ம பேசுவோம், திருமா சொல்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இப்போது தாவேகா கட்சி இருக்குல்ல சார், தாவேகா கட்சியில் வந்து ஒரு பொருளாளரை போடுறாங்க, இல்லை ஒரு பொதுச் செயலாளர் வந்து நியமனம் பண்ணுறாங்க, அல்லது வந்து ஒரு அடுத்த கட்டமாக இருக்கிற நிர்வாகி, ஏதோ ஒரு நிர்வாகியை வந்து போடுறாங்க, தலைமை செயலாளர், இந்த மாதிரி எது வேணால் போடலாம். இப்போ உதாரணத்துக்கு தாவேகா கட்சி அலுவலகம் வந்து டெல்லியில் வந்து ஓப்பன் பண்ணி, அந்த டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைக்கு வந்து டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் இருக்க தமிழர்களுக்காக தாவேகா கட்சியோட கிளை வந்து நாங்கள் டெல்லியில் திறக்கிறோம். அங்கே ஒரு கட்சி ஆஃபீஸை திறந்துட்டு அதுக்கு நீங்கள் ஒரு பொறுப்பாளரை போட்டிங்கன்னா அது நீங்கள் சொல்லலாம். நான் சொன்ன அத்தனையும் கட்சியோட பொருளாளர், பொதுச் செயலாளர், தலைமை செயலாளர், டெல்லி அலுவலகத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயின்டைன் பண்ண, கட்சி அலுவலகத்தை மெயின்டைன் பண்ணுறது போகிறாருன்னா நீங்கள் சொல்லலாம். அங்கே வந்து ஒரு தெலுங்கரை போட்டாங்க, அங்கே இருக்கிற ஒரு கன்னடக்காரை போட்டாங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு, உட்கட்சி பிரச்சனை. இது தமிழ்நாடு அரசோட பிரதிநிதி, அவருடைய அன்றாட பணி என்னன்னு கேட்டால் தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு பாலமாக செயல்படக்கூடியவர். அவரை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு கன்னடர் போடுறீங்க, இல்லை தெலுங்கரை போடுறீங்களே,
அப்படின்னு சொல்லி வந்து கேட்டால் அது அவங்க உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான அரசியல்வாதிகளை வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திருமாவளவன் சொல்கிறது கடைஞ்செடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பச்சோந்தித்தனம். அது அவருடைய பேச்சும் செயலும் சொல்கிறேன். இது எப்படி சார் உட்கட்சி பிரச்சனையாகும்? அது நியமன போஸ்ட், அதனால சார் நியமன போஸ்டாக கூட இருக்கட்டும் சார், அரசு சார்பு சார். நீங்கள் அரசோட பிரதிநிதி சார். அவர் தமிழ்நாடு அரசு பிரதிநிதியை நீங்கள் போடும்போது நீங்கள் வந்து இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், இங்கே நான் ரொம்ப நேர்மையாக பேச நினைக்கிறேன். இப்போ அவர் தெலுங்கராக கூட இருக்கட்டும், கன்னடராக இருந்துக்கிட்டோம், ஆனால் அவருடைய பூர்வீகம் எங்கே, அவருடைய வாழ்வாதாரம் எங்கே? தமிழ்நாட்டை சார்ந்து தான் நீங்கள் சொல்லுங்கள். கரெக்ட். நான் சொல்கிறேன், ஏற்கனவே தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அப்படியே எடுத்துப்போம். ஒரு திராவிடியனா கூட அவர் இருந்துக்கிட்டோம் சார். யார்? ஆனால் அவருடைய வாழ்வாதாரம் இங்கே இருந்துச்சா? அதை தான் நான் சீமான் சொல்கிறது அப்புறம் போவேன்னு சொன்னேன். நான் இப்போ சொல்லக்கூடியது என்னன்னா, முதல் கட்டம் அவர் தமிழ்நாட்டை சார்ந்து தமிழ்நாட்டில் வாழ்வாதாரம் கொண்டவரா? கிடையாது. கர்நாடகாவில் இருப்பு, அவருடைய பூர்வீகம் ஆந்திரா. இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை நான் சொல்லுது. தெலுங்கர் அவர், பூர்வீகம் ஆந்திரா, வாழ்விடம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஆனால் அவரை கொண்டு வந்தீங்க நீங்கள் தமிழ்நாடு அரசு சார்பாக நீங்கள் பிரதிநிதி போடுறீங்கன்னு சொன்னால் அதிகார திமிரின் உச்சம் இது. தாவேக அரசோட அதிகார திமிரோட உச்சம் இது. இதுக்கு முன்னாடி அரசு கூட அவங்களுக்கு சாரி பண்ணிடலாம், தப்பு சார். திருப்பி அதை அப்போ நீங்கள் என்ன இப்போ மாற்றம்? அதை விஜய் செய்யக்கூடாதுல்ல சார். பாருங்கள், அதை மேற்கோள் காட்டணும். இந்த நீங்கள் இதை பண்ணியிருந்தீங்க, நாங்கள் பாருங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்கள். நாங்கள் தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணு, நாங்கள் பாருங்கள் என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள். நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கிறோம். அவர் தெலுங்கர் தான், அவர் திராவிடன் தான், ஆனால் அவர் பூர்வீகம் இங்கே தான் பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது. யார் செய்தாலும் தவறு சார். நான் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் தெலுங்கராக இருக்கட்டும் சார், பிரச்சனை கிடையாது சார். வெங்கட்நாராயணன் தெலுங்கராக இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அவருடைய பூர்வீக வாழ்வாதாரம் இங்கே இருக்கா? கிடையாது. பூர்வீகம் வாழ்வாதாரம் ஆந்திரா, இருப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா. இப்போ நீங்கள் என்ன எடுத்துங்க சார், நான் அடிப்படையில் தஞ்சாவூர்காரன் தமிழன் தான். நான் தஞ்சாவூர்காரன். ஆனால் 200 வருஷம் தஞ்சாவூர் விட்டு வந்து வெளியே வந்து 200 வருஷம் ஆகுது. 3 தலைமுறையாக நாங்கள் வெவ்வேறு இடத்துல இருக்கிறோம். இன்றைக்கி நான் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70-80 வருஷமாக இருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து செங்கல்பட்டு மதுராந்தகம் கல்வி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 ஆண்டு காலம் மேலே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் வந்து இப்படி பண்ணு. அதுக்கு முன்னாடி பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். இதுதான் நீங்கள் என்ன ஆய்வு செஞ்சீங்கன்னா இவ்வளோதான். அதுமாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் செஞ்சீங்கன்னா. ஆனால் இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு சில வருடம் கிடையாது, 6 மாதம் கூட கிடையாது, நீங்கள் இருப்பிடமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அவர் வந்து கர்நாடகா. அதுக்கு முன்னாடி பூர்வீகம் ஆந்திரா. தமிழ்நாட்டுக்கு தொடர்பே கிடையாது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் சீமான் சொல்கிறது எடுங்க. சீமான் சொல்லக்கூடியது இதுதான். இப்போ மேகதாது பிரச்சனை இருக்குது சார். கர்நாடகாவில் மேகதாது பிரச்சனை இருக்குது. நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கீங்க. இதுக்கு பாலமாக செயல்படும். அவருடைய செயல்பாடு வந்து தமிழ்நாடு அரசுக்கு சார்பாகவும் தமிழ்நாட்டுக்கும் சார்ந்தவே இருக்கிறதா வச்சுக்கோமே, நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குமா இல்லையா? டவுட் வருமா வராதா? அவர் உண்மையாகவே செயல்படுறதா கூட இருக்கட்டும் சார், நமக்கு ஒரு டவுட் வரும்ல, மக்களுக்கு ஒரு டவுட் வரும்ல. இப்போ உங்களுக்கு எப்படி டவுட் வந்துச்சு? திருமாவளவன் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறாரு, ஆனால் டவுட் இருக்குது. எப்போ வேணாலும் இவர் கவுத்துருவார் இருக்குல்ல, டவுட் வருது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருவோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாச்சு, ஆனாலும் டவுட் இருக்குது. ஒரு 3 மாதம் வச்சுக்கலாம், 6 மாதம், எப்போ இருந்தாலும் இவங்க கவுத்துருவாங்க. எப்போ தான் ஆட்சி, அப்போ என்ன செய்யலாம்? அப்போ வந்து ஒரு மீண்டும் எம்எல்ஏக்களை வந்து தேர்வு செய்யணும். அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு வந்து அதுதான் இந்த குதிரை பேரம், அவர் சொன்னார், சபாநாயகர் சொன்ன மாதிரி கழுதை பேரம், இதெல்லாம் நடக்குது. என்ன கேட்டால் குதிரை பேரம் சொல்லக்கூடாது, இப்போ நடக்குது வந்து கழுதை பேரம், யானை பேரம் சொல்கிறோம். அப்படி தான் இருக்குது. நம்ம சொல்லலை, சபாநாயகரை சொல்ல. குதிரை பேரம் கழுதை பேரம் அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு பாயிண்ட்டை. இப்போ அவர் நடக்குது குதிரை பேரம், கழுதை பேரம் தான் நடக்குது. நான் சொல்லுறது அப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்களா? அதே மாதிரி மக்கள் டவுட் வரும்ல. வெங்கட் நாராயணா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நமக்கு ஆதரவாக செயல்படுவாரா, கர்நாடகா ஆதரவாக செயல்படுவாரா? சொல்லுங்கள். ஒரு மனிதர் உங்களுக்கு வந்து பூர்வீகம் அவர் வந்து ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், அங்கே தானே அவருடைய நட்பு தொடர்பு பந்த பாசம் அத்தனை அங்கே தானே சார் சுற்றி இருக்கோம். நீங்களே சொல்லுங்கள். நம்ம என்ன தான் வேற்று மாநிலத்தில் போய் நம்ம வாழ்ந்தால் கூட சார், அங்கே இருந்தால் கூட ஒரு சில காலம் நம்ம வாழ்ந்தால் கூட நம்ம தமிழ்நாட்டு மீது பார்வை இருக்கா இல்லையா? எவ்வளோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ்நாட்டோட அரசியலை கூர்ந்து கவனிக்கிறாங்க. எத்தனையோ வருஷம் ஆச்சு தான். 2 தலைமுறையாக வந்து லண்டனில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு நாட்டில் இருக்கலாம்.
ஆனால் தமிழ்நாடு அரசியலை வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஏன்? அதுதான் இன்வால்மெண்ட்டு. நீங்கள் இந்த இடத்துல வந்து வெங்கட்நாராயணன் நடவடிக்கை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? ஒரு டவுட் இருக்குமே, இவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? ஸோ அதனால் இது வந்து சரியான நடவடிக்கை இல்லை. சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து திமுக அரசு இதெல்லாம் நீங்கள் திமுக அரசை ஃபாலோ பண்ண முடியாது சார். நீங்கள் மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றமாயிரும். இப்படி தான் நாளுக்கு நாள் நீங்கள் வந்து இந்த டிவிக்கு அரசு மீதும் விஜய் மீதும் நம்ம மக்கள் நம்பிக்கை இழக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இதுக்கு ஆளா இல்லை உங்கள்கிட்ட, இதுக்கு உங்களுக்கு ஆளா இல்லை. எவ்வளோ பேர் தமிழ்நாடு சேர்ந்து இப்போ புதுசு புதுசாக வேறு வந்து சேர்றாங்க. உங்கள்கிட்ட ஆள் இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா யாரும் புதுசு புதுசாக வராங்கல்ல வந்து மாற்று அவங்கள நீங்கள் தெரியுது. முக்கியமான சென்சிட்டிவான போஸ்ட் தான் இது. மிகப்பெரிய தவறு. தாவேக அரசு தெரிஞ்சு பண்ணதா தெரியாமல் இருக்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய சென்சிட்டிவான பிரச்சனை. இது சீமான் அடித்து விளையாடுவார். இப்போ தேர்தல் வந்துச்சுன்னா இந்த பாருங்க, டெல்லி பிரதிநிதி யாருங்க பாருங்க, கர்நாடகாக்காரன். நம்ம நாட்டுக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து விரோதமாக செயல்படுவான் சொல்லுவார். எடுபடும், மக்கள்கிட்ட எடுபடும். எந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் வந்து இப்போ நான் மீண்டும் சொல்கிறேன், அவர் ஒரு திராவிடியன். நீங்கள் அதை கூட சொல்ல தெரியல சார். சில பேர் இந்த பேர் சொல்கிறாரு, இந்த பயங்கர இந்த அமைச்சர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்கள். ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, அவர் என்ன பதில் சொல்ல தெரியாமல் அவர் வந்து எங்கள் தலைவர் வந்து எது செஞ்சாலும் அவருக்கு சரியாக செய்வார். எங்கள் அது கிடையாதுங்க பதில். இன்னொரு நிர்மல்குமார் இத்தனையும் அவர் சொல்கிறாரு, இந்த இவரோட சேர்ந்த வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்கிறாருல அமைச்சர், அவர் வந்து எங்கள் தலைவர் வந்து ஒருத்தர் பதிவு போட்டிருக்காருன்னா அவர் கரெக்டாக பண்ணுறாரு. இதெல்லாம் வேறு. இப்போல்லாம் அதை முதல்ல சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி அப்போ நிர்மல்குமார் இருக்கிறார். நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து கர்நாடகாக்காரர் இல்லைங்க, அவர் ஆந்திராக்காரர். ஏங்க எது இருந்தாலும் தப்பு தானேங்க. கர்நாடகா மேகதாது பிரச்சனை இருக்குது, ஆந்திராலையும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து போன வந்து இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களையே வந்து மரம் வெட்ட போனவங்க வந்து மரம் வெட்ட போனாலும் கூலி தொழிலாளி போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சுட்டு கொண்டாங்க. அதில் ஒரு 15-13 பேர் தமிழர்கள் இறந்துட்டாங்க, சுட்டு கொல்லப்பட்டாங்க, என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பிறகு சில நடவடிக்கைலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக வந்து சில நடவடிக்கைலாம் எடுத்துருக்கு அரசு. அப்போ எப்படி தான் அண்டை மாநிலத்தை சார்ந்தவங்க போது அதை எப்படி நீங்கள் வந்து சரின்னு சொல்லுவீங்க? அவர் கர்நாடகாவில் இருங்க, அவர் தெலுங்கர், எந்த ஆந்திராவாக கூட இருக்கட்டுங்க, ஏங்க தமிழை போடலன்னு சொல்லி கேட்டால், தமிழ்நாட்டை சார்ந்தவங்க ஏன் போடலன்னு கேட்டால், தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தமிழர் கூட நம்ம சொல்லலை, தமிழ்நாட்டை என்ன கேட்டால் தமிழர்கள் தான் போடணும் என்ன கேட்டால். சரி, நீங்கள் அப்படி கூட நீங்கள் முடிவு பண்ண வேணாம், தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கூட போடலாங்க. அவர் வந்து கேட்டால் அவர் கர்நாடகா இல்லைங்க, அவர் ஆந்திரா. இதுவா பதில்? ஸோ அந்த அமைச்சர்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்றது தெரியல. நீங்கள் அப்படி இப்படி சொல்லிட்டு போங்க, அவர் நாங்கள் வந்து எங்கள் கொள்கை வந்து தமிழ் தேசியம் திராவிடம் 2 கண்கள், அவர் ஒரு திராவிடர் சொல்லிட்டு போங்க. அது சரி தப்புன்ற அப்புறம் விவாதம் பண்ணிக்கலாம். ஒழுங்காக பதிலை கூட சொல்ல தெரியல. அப்போ அந்த லட்சத்தில் இருக்கிறீங்க. ஒரு அரசு வந்துன்னா அதை சமாளிக்கவா தெரியணும். இப்போ வைகோ கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் இந்த மாதிரி உங்கள் எம்எல்ஏ ஒருத்தர் டிஎம்கே போயிட்டார், ஒருத்தர் வந்து இப்படி இருக்காங்க, 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுறதா வந்து பேசுகிறாங்களா, அது குதிரை பரவன் கேட்டேன்னா, அப்போ இப்போது அது கிடையாது, குதிரை பரம் கிடையாது, குதிரை பரம் கத்துறாரு பாருங்க, குதிரை பரம் கிடையாது. டிஎம்கேல பண்ணாங்க, அதுனா ஒட்டக்க பேரமா? எப்படி ஒரு மொக்கையான பதில் சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரியான பதிலாக சொன்னால ஒரு மொக்கையான பதில் சொல்லணும். ஆனால் நீங்கள் அதை விட இல்லை பார்த்தீங்கன்னா வந்து விழுப்பிதிங்கி என்ன பதில் சொல்ல தெரியாமல் சொல்கிறீங்க. அவர் கர்நாடகா இல்லை, ஆந்திரா. எதுனாலும் தப்பு தானுங்க. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட திராவிடனா கிடையாது. முடிஞ்சு போச்சு. அப்போ அப்போ நீங்கள் ஃபெயில் முடிஞ்சு, அதோட விட்டுருங்க, அவ்வளோதான்.